கேன்சரை உண்டாக்கும் நஞ்சு. பஞ்சு மிட்டாயில் மட்டுமல்ல, நாம் சாப்பிடும் பல பொருட்களில் உண்டு. அவை என்னென்ன, அதனை பற்றிய விழிப்புணர்வு பதிவு இதோ உங்களுக்காக. மெர்ரி பிங்க் கலர்ல பாக்குறதுக்கே அட்ராக்டிவா இருக்கிறதுனா இந்த பஞ்சு மிட்டாயை நம்ம சொல்லலாம். அங்கங்க நம்ம ஹிந்திக்கார பையாக்கள் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாய்க்கு 2, 10 ரூபாய்க்கு 3 சொல்லி கூட பாக்கெட் போட்டு வித்துட்டு போவாங்க. அந்த வகையில இந்த பஞ்சு மிட்டாயில வேதி பொருட்கள் இருக்கிறதுனால இதை சாப்பிடுறவங்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நிபுணர்கள் அறிவியல் ரீதியாவே நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. அந்த வகையில இந்த பஞ்சு மிட்டாயில இளஞ்சிவப்பு நிறம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கலக்கப்படுறது புதுச்சேரியில சமீபத்துல கண்டுபிடிச்சாங்க. உணவுப் பொருட்கள்ல ரோடமைன் பி நிறமிய கலப்படம் பண்றதுக்காக தடையே இருக்கு. அப்படி ஒருவேளை அதை கலந்தாங்கன்னா அந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு கட்டாயம் கேன்சர் கன்ஃபார்ம்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில தமிழ்நாட்டுல சிகப்பு நிற பஞ்சு மிட்டாய்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுச்சு. இதுல ரோடமைன் பி வேதிப்பொருள் பல உணவுப் பொருட்கள்ல இந்த கெமிக்கல் பயன்படுத்தப்படுறதையும் நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பா நூடுல்ஸ்கள்ல கலந்து சாப்பிடக்கூடிய சாஸ், அதுக்கப்புறம் இந்த கொட்டைப்பாக்கு, சிகப்பு கலர் முள்ளங்கி, சக்கரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள்ல கூட நேரத்துக்காக கலக்குறாங்க அப்படின்னு சொன்னா பகீர்னதா இருக்கு மனசு. அது மட்டும் இல்லாம இந்த ரோஸ் மில்க்லயோ இந்த ரோடமைன் பி அப்படிங்கிற கெமிக்கலை கலக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல நம்பி எதையுமே சாப்பிட முடியல கோபால் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. அந்த வகையில இந்த ரோடமைன் பி எந்தெந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாம் கலந்துருக்கிறாங்க அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும்னா பஞ்சை எடுத்துட்டு வாட்டர்ல கொஞ்சம் டிக் பண்ணலாம். அப்படி இல்லாம இருந்ததுன்னா தேங்காய் எண்ணெயை அந்த பஞ்சுல நினைச்சிட்டு, இப்போ ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வாங்குறீங்க, சிகப்பு கலர் முள்ளங்கி வாங்குறீங்கன்னா அதுல அப்படியே நீங்க லேசா தேய்ச்சி பாத்தீங்கன்னா கலர் அதுல ஏதாவது அந்த பஞ்சுல தோஞ்சு வந்துச்சுன்னா நிச்சயம் ரோடமைன் பி கலக்கப்பட்ட, அதாவது ஸ்லோ பாய்சன், புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அந்த நிறமிகள், செயற்கை நிறமிகள் கலக்கப்பட்ட உணவுப் பொருள் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால நுகர்வோரான நாம நல்ல உயர்தரமான ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடணும்னு தான் இப்ப நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பல விஷயத்துல மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நாமளும் ஆரோக்கியமான நல்ல சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை வாங்கி சாப்பிடலாமே அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம Q7 குழுவினரின் இந்த விழிப்புணர்வு பதிவு. மறக்காம இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம Q7 அப்படிங்கிற Facebook பேஜை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப் சேனல்லையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். பை.